ஒரு காலத்துல ஒரு சாதாரண மெக்கானிக்கா வேலை பார்த்த பையன் இன்னைக்கு இந்தியன் சினிமால இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகியிருக்காருன்னா அதுக்கு பின்னால என்ன இருக்கு? இவர் சின்ன வயசுல இருக்கும் போதே இவங்க அப்பா நிறைய கார் ரேஸ் பைக் ரேஸ்னு சுத்தி காட்டிட்டே இருப்பாராம். அதனாலேயே என்னமோ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போதே இதுக்கு மேல என்னால படிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பைக் மெக்கானிக் செட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. அங்க இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இதுக்கு மேல இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை பைக் மெக்கானிக்காவே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு ஈரோட்ல இருக்க ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போறாரு. அங்க இவரை பார்த்து ஒருத்தர், தம்பி நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க, நீ ஏன் சினிமால நடிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. இதை கேட்ட அஜித் குமார் உடனே மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சைடுலயே பைக் ரேஸும் ஓட்டி செலவுக்கு தேவையான காசையுமே சம்பாதிச்சுக்கிறாரு. நினைச்ச மாதிரியே ஒரு தெலுங்கு மூவில ஹீரோவா நடிக்க சான்ஸ் கிடைக்குது. ஆனா அந்த படம் எடுத்துட்டு இருக்கும் போதே டைரக்டர் இறந்து போயிடுறாரு. இதனால பத்திரிகையில இந்த பையன் ராசியே இல்லாதவன்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க. ஆனா இவர் அதோட நிறுத்தாம முயற்சி பண்ணதோட பலனா அன்னைக்கு யார ராசியே இல்லாத பையன் சீரியல்ல கூட நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே பையன் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையா நின்னுட்டு இருக்காரு.